எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஏய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? மஞ்ச தண்ணிய ஊத்திடுவோன்னு ரொம்ப நம்பிக்கையோட போய்கிட்டு இருந்தேன். இப்போ நீ மஞ்ச தண்ணி ஊத்தவும் இல்ல, இனிமே உங்க கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. இங்க கிடக்குதுல்ல செம்பு, அதுல இருக்கிற தண்ணி எடுத்து உன் தலையில ஊத்திக்கும். ஏன்னா இந்த விஷயத்துல பலியாடானது நீதான். நான் ஊத்துன, முத்தரச மாமா என்ன அடிச்சாரு, எல்லாமே சரி. ஆனா ஊத்துனது நான்தான். அதனால இங்க வச்சு நான் சொல்றேன், இதே மாதிரி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா எப்ப நான் ஊத்துன மஞ்சள் தண்ணி மாமா மேல முதல்ல பட்டுச்சு, அப்பவே எனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நீதான் புரிஞ்சுக்கிட்டே புரியாத மாதிரி நடிப்பியே. மாமா எனக்கு தான். இந்த சுந்தரம் ஐயா இன்னும் ஃபோனே பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஆண்டவா, நீ தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா. நீ தான் காப்பாற்றணும். என்னண்ணே எங்க இருக்கீங்க? போட்டி நடக்குறேன். நான் எதுக்குப்பா? வாங்கண்ணே, நீங்க வராம எப்படிண்ணே? உங்களை மாதிரி வயசு பசங்க பண்ண வேண்டியது அதெல்லாம். அண்ணா, நீங்க ஏற்கனவே இளவட்டக்கல்ல தூக்குனதை நான் பார்த்துருக்கேனே. அதெல்லாம் அப்பம்பா, இப்ப நம்மளால முடியாது. முடியும், வாங்கண்ணே. தம்பி, இளவட்டக்கல்ல உன மாதிரி இளவட்டங்க தூக்க வேண்டியது. போய் தூக்குங்க போங்க. அண்ணே, நாங்க போய் தூக்குறோம், நீங்களும் வந்து தூக்கணும். நீங்க போய் தூக்குங்க போங்க. கண்டிப்பா வந்துடணும். வாங்கடா. என்னம்மா, உங்கள் பையன் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறமும் இப்படி பிடிவாதமாக கிளம்பி போகிறீங்களே. இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, இப்படி திடீர்னு அவசரப்பட்டு கிளம்புறது தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இல்லைங்க ஐயா, இத்தனை நாளா நீங்கள் சொன்னப்பெல்லாம் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு என்னவோ மனசுக்குள்ள பதட்டமாக இருக்கு. உடனே கிளம்பணும் போல தோணுது. இல்லைன்னா நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் சாமி. இவங்கள போய் பத்திரமா அவங்க வீட்டில் ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பி வாங்க. சரிங்க குருஜி.